ஹாய் செல்லகுட்டீஸ், இன்னைக்கு ஒரு சூப்பரான கொரியன் மூவி தான் பார்க்க போகிறோம். இது இப்போ ரிலீஸ் ஆன ஒரு மூவி தான். ஐ ஹோப் கண்டிப்பாக இந்த மூவி உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். சரி வாங்க இப்போ நம்ம மூவிக்குள்ளே போகலாமா. இந்த மூவியோடைய ஸ்டார்டிங்லேயே ஒரு கிளாமிஷனை தான் காமிக்கிறாங்க. அந்த கிளாமிஷன்லேருந்து நம்ம ஹீரோ டாய்ஸை வந்துட்டு பிக்கப் பண்ணிட்டு இருக்கான். ஹீரோ செம்ம டேலண்டாக இருக்கான். ஸோ சூப்பராக பிக் பண்ணிட்டு இருக்கான். ஸோ இதுதான் நம்ம ஹீரோடைய வேலையே. என்னென்னா நம்ம ஹீரோக்கு சரியான வேலை கிடையாது. ப்ளஸ் அப்பா அம்மா ரெண்டு பேருமே அப்ராட்ல இருக்காங்க. ஹீரோக்கு தேவையானது எல்லாமே அப்பா அம்மாவே பண்ணுறதுனால ஹீரோடைய லைஃப் ரொம்ப போரிங்காக போயிட்டு இருக்கு. ஸோ அந்த மாதிரி வந்துட்டு நம்ம ஹீரோடைய லைஃப் ரொம்ப போரிங்காக போயிட்டு இருக்க. ஹீரோக்கு ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்ட் இருக்கான். ஸோ அந்த பெஸ்ட் ஃப்ரெண்ட் கூட ஒரு நாள் நம்ம ஹீரோ பேசிட்டு இருக்கான். அப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஹீரோடைய கீழ் வீட்டில் யாரோ ஒருத்தவங்க புதுசாக குடி வந்திருக்காங்க. பக்கத்துலேயே அவங்க பேக்கரியும் ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க அப்படின்ற விஷயம் நம்ம ஹீரோக்கு தெரிய வருது. ஸோ இப்படியே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ வந்துட்டு அவங்க அம்மா கால் பண்ண, அம்மா வந்துட்டு வீடெல்லாம் க்ளீன் பண்ணிட்டியாப்பா, டாய்ஸ் எல்லாத்தையுமே எடுத்து வைப்பான்னு சொல்ல ஹீரோவுமே அதெல்லாம் எடுத்து வச்சுட்டு துணி துவச்சு போட்டுட்டு இருக்க. அப்போ அவனுடைய நெக் பில்லோ, நம்ம ஹீரோடைய நெக் பில்லோ தெரியாதனமா கீழே விழுந்தது. ஹீரோ போயிட்டு அதை எடுக்கலான்னு பார்க்க அந்த இடத்துல ஒரு பொண்ணு உட்காந்துருக்கா. இவதான் நம்ம மூவியோடைய ஹீரோயின். பார்த்த உடனே நம்ம ஹீரோக்கு நம்ம ஹீரோயின் மேல காதல். அவ்வளவுதான். ஃப்ரெண்டு கிட்ட வந்து புலம்பி தீத்துட்டு இருக்கான். டே இந்த மாதிரி ஒரு பொண்ணுடா செம்மழகா இருந்தாதான்னு சொல்லிட்டு, இதனால தான் சிங்கிளாவே சுத்திட்டு இருந்த நீ இப்ப கமிட் ஆக போறியா, எனக்கு ரொம்ப ஹாப்பிடா, ட்ரீட் வைடான்னு சொல்லிட்டு ஃப்ரெண்டுக்காரன் கேட்க ஹீரோவும் ஹீரோட ஃப்ரெண்டும் நல்லா குடிச்சிடுறாங்க. ஹீரோ என்ன பண்ணா எலிவேட்டர்ல வந்துட்டு போயிட்டு இருக்கான் பாருங்க. அப்ப யாரோ ஒருத்தவங்க முடியெல்லாம் விரிச்சு போட்டுக்கிட்டு செம்மையா பேய் மாதிரி மேக்கப் போட்டுக்கிட்டு வந்து நம்ம ஹீரோவை பயமுறுத்துறாங்க. அது வேற யாரும் கிடையாது, நம்ம ஹீரோயின் தான். வந்து நம்ம ஹீரோயின் லிஃப்ட்டுக்குள்ள நம்ம ஹீரோவை போட்டு புரட்டி எடுக்கிறாங்க. ஹீரோக்கா ஒன்றும் புரியவே இல்லை. கட் பண்ணா அடுத்த நாள் காலையில விடிஞ்சே போயிடுது. ஸோ காலையில எந்திரிச்சோடனே நம்ம ஹீரோக்கு செம்மையா பிரெட் ஸ்மெல் வருது. என்னன்னா பக்கத்துல இந்த பேக்கரி ஓப்பன் பண்ணியிருக்காங்க இல்லையா, அங்க போயிட்டு நம்ம ஹீரோ பேக்கரிக்கு வந்துட்டு பிரெட் வாங்கலான்னு சொல்லிட்டு போவேன். அங்க அவுரா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணு இருக்கா. இந்த அவுராவுடைய அக்கா தான், அதாவது நம்ம ஹீரோயின் தான் வந்துட்டு பாத்தீங்கன்னா அந்த அவுராவுடைய கசின் போல இருக்கு. ஹீரோயினை பார்த்தோன்னே ஹீரோக்கு லைட்டா டர் விட்டு போயிடுது. பிளஸ் நேற்று நைட்டு தானே நம்ம ஹீரோயின் கிட்ட நல்லா அடி வாங்கினா, ஐயோ பிரெட் வாங்க இடத்துல இந்த பேயா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அங்கிருந்து குடுகுடுன்னு ஓடி வந்துடுறான். ஆனா அப்பயுமே நம்ம ஹீரோயின் விடாம ஹீரோவை துரத்துறாங்க. இப்போ நம்ம ஹீரோ பயந்து போய் நின்றுட்டு இருக்க. ஐயோ என்ன விட்டுருங்கன்னு சொல்ல, ஐயோ இல்லை சார் நீங்கள் எங்களுடைய கஸ்டமர்ஸ், ஸோ அதனால வெல்கம் கிட்ட உங்களுக்கு கொடுக்க வந்திருக்கோம் கிஃப்ட்னு சொல்லிட்டு ஒரு டவலை கொடுத்துட்டு போக ஹீரோக்கு ரொம்ப பெரிய ஷாக்கு. நேற்று நைட் என்னன்னா எலவேட்டரில் அந்த மாதிரி பொறுக்கி நம்ம எடுத்தா, இப்போ என்னன்னா நமக்கு வெல்கம் கிஃப்ட் கொடுக்குறா, ரொம்ப அமைதியாக பேசுகிறோம், ஒன்றுமே புரியலேன்னு சொல்லிட்டு ஹீரோ இப்படி யோசிச்சுட்டு இருக்க. இப்படியே நைட் ஆயிடுது. எப்பயும் போல நம்ம ஹீரோ துணி எடுக்கலான்னு போவேன். அங்கே யாரோ கத்திட்டு இருக்காங்க. யாருன்னு பார்த்தா நம்ம ஹீரோயின் தான். காலையில் என்னன்னா மேக்கப் இல்லாமல் அடக்க உடக்கமாக இருக்கா. இப்போ என்னன்னா நைட் ஆனால் மேக்கப்லாம் போட்டுக்கிட்டு இப்படி கத்திட்டு இருக்காளே, இவளை வந்துட்டு நம்ம கண்காணிக்கணும்னு சொல்லிட்டு ஹீரோவுக்கு ஒரு கியூரியாசிட்டி. அதனால நம்ம ஹீரோயின் பின்னாடி ஃபாலோ பண்ண, நடு ரோட்ல ஹீரோயின் கிட்ட யாரோ ஒருத்தவங்க தப்பா நடக்க ட்ரை பண்ண. அவ்வளவுதான். இப்போ நம்ம ஹீரோ இல்லையா, ஹீரோ ஓடி வந்து டே யாரா நீ பொம்பளை பிள்ளை மேல கையை வச்சுக்கிட்டுன்னு சொல்லிட்டு அப்போ வந்துட்டு நம்ம ஹீரோயினை டார்ச்சர் பண்ணுவோம். பின்னாடி வந்துட்டு நம்ம ஹீரோ போயிட்டு அவனை அடிக்க போவேன். அப்பதான் தெரிய வருது அவர் வேற யாரும் கிடையாது, ஹீரோயினுடைய அப்பா. ஸோ இப்போ நம்ம ஹீரோயினுடைய அப்பா ஹீரோவை கூட்டிட்டு வந்து, என் பொண்ணு பின்னாடி ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன், எத்தனை நாளா ஃபாலோ பண்ணிட்டு இருக்க, ஒழுங்கா உண்மையை சொல்லு, என் பொண்ணை எங்கேயாவது மீட் பண்ணிருக்கியான்னு கேட்க, ஆமா சார் நேற்று நைட்டு எலவேட்டர்ல உங்க பொண்ணை நான் பார்த்தேன், தனியா போட்டு புரட்டி எடுத்துட்டாங்க தெரியுமான்னு சொல்ல அப்பாவுக்கு செம ஷாக் ஆகுது. இப்போ மறுபடியும் நம்ம ஹீரோயின் ஓடி வந்து நம்ம ஹீரோவை அடிக்கிறாங்க. ஹீரோக்கா ஒன்றும் புரியவே இல்லை. ஆக்சுவலி என்னன்னா ஹீரோயினுடைய அப்பா நேற்று நைட்டு வந்துட்டு வேலை விஷயமா கொஞ்சம் வெளியே போயிருப்பாங்க. அதனால கசின் கிட்ட ஆரா கிட்ட தான் சொல்லிட்டு போயிருப்பாங்க ஹீரோயினை பார்த்துக்க சொல்லி. ஆனா இவ பப்புக்கு போயிட்டதுனால ஹீரோயினை பார்த்துக்க முடியல. அதனால நம்ம ஹீரோயின் நைட் தனியா வெளியே போயிருக்காங்க. அப்பதான் ஹீரோ போட்டு அடிச்சிருக்காங்க போல இருக்கு. விஷயம் என்னன்னா நம்ம ஹீரோயினுடைய உடம்புக்குள்ள நைட்டு 2 மணிலேருந்து காலையில 5 மணி வரைக்குமே வந்துட்டு ஒரு பேய் பொசசிவா இருக்கும் போல இருக்கு. அந்த பேய் தான் நம்ம ஹீரோ போட்டு அடிச்சிட்டு இருக்கு. ஸோ இப்போ எப்பயும் போல நம்ம ஹீரோயினுடைய அப்பா ஹீரோயினை வெளியே கூட்டிட்டு வந்து சாக்லேட்டு, பன்னு, பிஸ்கெட்டு எல்லாத்தையுமே வாங்கி கொடுக்க, அதாவது ஹீரோயின் கிடையாது அந்த பேய்க்கு வாங்கி கொடுக்க. அந்த பேய்க்கு இன்னைக்கு நைட்டு ஒரு ஆசை, என்ன உப்பு மூட்டை தூக்கிட்டு போங்கன்னு சொல்ல ஹீரோயினுடைய அப்பாவும் ஹீரோயினை உப்பு மூட்டை தூக்க. அவ்வளவுதான். இப்போ ஹீரோயின் இருக்கிற வெயிட்டுக்கு ஹீரோயினுடைய அப்பா முதுகு தண்டே உடஞ்சு போயிடுது. ஹீரோயினும் கீழே வர டக்குன்னு நம்ம ஹீரோ பிடிச்சிக்கிறோம். என்னன்னு பார்த்தா நம்ம ஹீரோவும் ஃபாலோ பண்ணிட்டு வந்திருப்பான் போல இருக்கு. இப்போ உடனே ஹீரோயினுடைய அப்பாவை ஹாஸ்பிட்டலில் சேர்த்துடுறாங்க. ஸோ இப்போ நம்ம ஹீரோயினுடைய அப்பா ஹீரோவை கூப்பிட்டு விடுறாங்க. ஹீரோ கிட்ட யார் என்ன அப்படின்ற மாதிரி டீட்டெயில்ஸ்லாம் கேட்டுக்கிட்டே கூடவே நம்ம ஹீரோவை பற்றின வந்து பார்த்தீங்கன்னா பயோடேட்டாவையும் கேட்டிருப்பாரு. என்னன்னா இப்போ இவருக்கு முதுகு தண்டில் அடி விழுந்துருச்சு இல்லையா, அதனால இவர் இப்போ ஹாஸ்பிட்டலில் பெட் ரெஸ்ட் எடுக்கணும். அதனால நம்ம ஹீரோயினை, அதாவது நைட் டைமில் அந்த பேயை பார்த்துக்கிறதுக்கு ஆள் இல்லை இல்லையா, அதனால இப்போ நம்ம ஹீரோயினுடைய உண்மையான முகம் யாருக்கு தெரியும், ஆராவுக்கும் ப்ளஸ் ஹீரோயினுடைய அப்பாவுக்கும் தான். ஆனால் அந்த பேயை ஒரு ஆம்பளையால தான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கண்ட்ரோலாக பார்த்துக்க முடியுன்றதுனால ஹீரோ வந்துட்டு பாத்தீங்கன்னா வேலைக்கு சேர்த்துக்கிறதுக்காக ஹீரோ கிட்ட கேட்க, ஹீரோமே தனக்கு வேலை இல்லை பெருசா அப்படின்றனால அந்த வேலையை ஏத்துக்கிறான். இப்ப நைட் ஆகுது. ஃபர்ஸ்ட் டே நம்ம ஹீரோயினை கூப்பிட்டுட்டு வெளியே போறதுக்காக வரோம். ஆனா நம்ம ஹீரோயின் வந்துட்டு பாத்தீங்கன்னா செம்ம டார்ச்சர் பண்றாங்க. நம்ம ஹீரோவை போட்டு வந்து பாத்தீங்கன்னா புரட்டி எடுக்கிறாங்க. ஹீரோயினுக்கு, அதாவது அந்த பேய்க்கு வந்துட்டு நிலானா ரொம்ப பிடிக்கும் போல இருக்கு. நிலாவை பார்த்து செம்மையா என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. அடுத்த நாள் காலையில நம்ம ஹீரோ என்ன பண்ணா பேக்கரிக்கும் வேலைக்கு வரோம். நைட்டானா போட்டு புரட்டி எடுக்கிறா, காலானா பாசத்தை காட்டுறாளேன்னு சொல்லிட்டு ஹீரோ
யோசிக்க ஹீரோயின் ரொம்ப அமைதியா இருக்கா. ஆக்சுவலி இந்த மாதிரி ஒரு பேய் தன்னை பொசஸ் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினுக்கே தெரியாது போல இருக்கு. மறுபடியும் வந்து பாத்தீங்கன்னா அடுத்த நாள் நைட் ஆகுது. ஹீரோவும் வந்து பாத்தீங்கன்னா ஹீரோயின் அதாவது 2 மணில இருந்து ஸோ காலைல 5 மணி வரைக்கும் நம்ம ஹீரோ வந்துட்டு அந்த பேயை பாத்துக்கிறோம். ஆக்சுவலி என்னன்னா அந்த பேய்க்கு வந்துட்டு பெட் கட்டுறதுனா ரொம்ப பிடிக்கும் போல இருக்கு. ஹீரோவா இந்த மாதிரி வந்துட்டு நீ இந்த உடம்பை விட்டு போகணும்னா வந்துட்டு என்ன பண்ணும் சொல்லு, நான் வந்துட்டு பண்றேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். ஸோ ஹீரோயினா அதெல்லாம் ஒன்றும் தேவையில்ல, நான் ஏன் இந்த உடம்பை விட்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேய் போட்டு நம்ம ஹீரோவை டார்ச்சர் பண்ணுது. பக்கத்துல வந்துட்டு ஒரு ஷாப் ஒன்று இருக்கும். அங்க எப்பயுமே வந்து பாத்தீங்கன்னா ஸோ ஒரு சாக்லேட் பன்னு இருக்கும் போல இருக்கு. அந்த சாக்லேட் பண்ணுக்கு ஒரு ஸ்கூல் பொண்ணு ஆசைப்படுவா. ஆனா இந்த பேய் அந்த ஸ்கூல் பொண்ணுக்கு அந்த கொடுக்க கூடாதுன்றதுக்காகவே அதை வாங்கி டெய்லியுமே கீழே போட்டு அந்த பொண்ணுடைய மனசை நொறுக்கிட்டு இருப்பா போல இருக்கு. அந்த மாதிரிதான் இன்னைக்குமே நடக்குது. ஹீரோ இதை பார்த்துட்டு நீ இப்படி கீழே போறதுக்கு அந்த பொண்ணு கிட்டயாவது கொடுக்கலாம்னு சொல்ல பேய் அதெல்லாம் முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கிட்ட சொல்ல மறுபடியும் அடுத்த நாள் காலையில ஆகுது. ஸோ இப்போ நம்ம ஹீரோவும் பேசிக்கிறாங்க. ஆக்சுவலி காலைல விடிஞ்சோடனே நம்ம ஹீரோவுக்கு ஹீரோயினும் ரொம்ப பிடிக்குது. மறுபடியும் நைட் ஆகுது. ஹீரோயின் அந்த பேய் இருக்காங்க இல்லையா, இந்த மாதிரி வந்துட்டு சீக்கிரமா ஊஞ்சல் ஆட்டு, நல்லா வேகமாட்டுன்னு சொல்லிட்டு கீழே விழுந்துடுது. ஹீரோ கூட நல்லா அந்த பேய் என்ஜாய் பண்ணிட்டு இருக்கு. மறுபடியும் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த பொண்ணுக்கு கொடுக்காமலே அந்த பேய் என்ன பண்ணுது, அந்த பிரெட்டை வாங்கி கீழே போட்டுடுது. ஆனா அடுத்த நாள் காலையில வந்து ஹீரோயினுடைய பேக்கரியில அந்த ஸ்கூல் பொண்ணு என்ன பண்ணுது, எல்லாத்தையும் எச்ச பண்ணிட்டு காசு கொடுக்காம ஓடி போயிடுது. ஆனா ஹீரோயினுக்கு ஒன்றும் புரியல. ஆனா நம்ம ஹீரோக்கு தெரியும் இல்லையா அந்த பொண்ணு ஏன் இப்படி பண்ணுதுன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமா அகைன் நைட் ஆகுது. ஸோ மறுபடியும் வந்து பாத்தீங்கன்னா அந்த பேய் வந்துட்டு வெளியே கிளம்பிடுது. ஆக்சுவலி இந்த பேய்க்கு வந்து பாத்தீங்கன்னா மேக்கப்னா ரொம்ப பிடிக்கும் போல இருக்கு. அப்படி நல்லா மேக்கப் போட்டு விட்டு நம்ம அவரா என்ன பண்ற அந்த பேய் கிட்ட இருந்து நிறைய டிஸ்கவுண்ட் கூப்பன்லாம் வாங்குவா போல இருக்கு. அதுக்கப்புறமா பேய் போயிட்டு ஊரெல்லாம் சுத்திட்டு காலைல 5 மணிக்கு வீட்டுக்கு வந்தோடனே அவராவே என்ன பண்ணுவோம் அந்த மேக்கப்பையும் ரிமூவ் பண்ணிடுவா போல இருக்கு. ஹீரோயினுக்கு இந்த மாதிரி பேய் இருக்குன்றதுனால ஹீரோயினுடைய அப்பாவும் அவராவும் சேர்ந்து வந்து பாத்தீங்கன்னா எக்ஸாஸ்டம் பண்ண கூட ட்ரை பண்ணியிருக்காங்க. ஆனா வந்து பாத்தீங்கன்னா அதெல்லாம் எதுவுமே ஒர்க் அவுட்டே ஆகல. ஸோ இது எல்லாத்தையுமே ஆரா வந்துட்டு பாத்தீங்கன்னா ஹீரோ கிட்ட தான் சொல்லிட்டு இருக்கான். நம்ம ஹீரோவும் சரி ஓகே அந்த பேய்க்கு வந்துட்டு பெட் கட்டுறதுனா ரொம்ப பிடிக்கும் இல்லையா, அந்த பேய் கிட்ட பெட் கட்டியாவது அந்த பேயை எப்படியாவது விரட்டணும்னு சொல்லிட்டு அந்த பேய் கிட்ட நீ இந்த உடம்பை விட்டு போகணுன்றதுக்காக நான் உனக்கு ஒரு பெட் கட்டுறேன். ஆக்சுவலி வந்துட்டு நீ சொல்ற டாயை நான் உனக்கு கிளா மிஷின்ல இருந்து எடுத்து கொடுக்குறேன். அப்படி எடுத்து கொடுத்துட்டுனா நீ இந்த உடம்பை விட்டு போயிடணும்னு சொல்லிட்டு பேய் கிட்ட பெட் கட்ட பேயுமே சரின்னு சொல்லிட்டு சொல்ல உடனே வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ கிளா மிஷன்ல வந்துட்டு பாத்தீங்கன்னா அந்த பேய் வந்துட்டு ஒரு பேய் பொம்மையை ஆசைப்படும். ஸோ அந்த பொம்மையை எடுக்க ட்ரை பண்ணிட்டு இருக்க 2 அட்டம்ப்ட்ல ஃபெயிலியர் ஆயிடலாம். ஆனா 3வது அட்டம்ப்ட்ல நம்ம ஹீரோ அந்த பேய் பொம்மையை எடுத்து காட்ட உடனே வந்துட்டு அந்த பேய் என்ன சொல்லுது, இப்பதான் முழு விளையாட்டே ஸ்டார்ட் ஆகுது. ஆக்சுவலி என்னுடைய பேரை சொல்லி வந்துட்டு நீ வந்துட்டு எனக்கு ஆர்டர் கொடு, அப்பதான் நான் இந்த உடம்பை விட்டு போவேன்னு சொல்ல ஹீரோக்கு அந்த பேய் பேர் தெரியலையம்மா, பேரை சொல்லுன்னு சொல்ல என் பேரை நீ தான் கண்டுபிடிக்கணும்னு சொல்லிட்டு பேய் அங்கிருந்து போயிடுது. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோவும் நிறைய பேரை செக் பண்ணி பாக்குறான் அந்த பேய்க்கு. ஸோ விதவிதமா கூட்டு பாக்குறான். அந்த பேய்க்கு ஒரு ரெஸ்பான்ஸுமே இல்லை. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோயினுக்கு அப்ராட்ல படிக்க போகணும்னு ஆசை. ஒரு செஃப் படிப்பை படிச்சுட்டு முடிச்சுட்டு வந்து இங்க செம்மையா வந்துட்டு பாத்தீங்கன்னா ஒரு பிசினஸ் பண்ணணும் தான். இப்போ நம்ம ஹீரோயின் அதுக்கான ஒர்க்கை பார்க்கலாம்னு சொல்லிட்டு வந்துட்டு பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா ஹீரோயினுடைய அப்பா வந்துட்டு இந்த மாதிரி ஹீரோயினை ஃபாரினுக்கு அனுப்புறதுக்கு சுத்தமா இஷ்டமே இல்லை. ஸோ இப்படி நம்ம ஹீரோயினும் வெளியே சுத்திட்டு இருக்க டைம் ஒருத்தவங்க ரொம்ப ஸ்ட்ரேஞ்சான ஆளு ஹீரோயினை பாக்குறான் பாருங்க. ஹீரோயினோட கையை பிடிக்க ட்ரை பண்ண டக்குன்னு நம்ம ஹீரோ வந்து அந்த ஸ்ட்ரேஞ்சரை தள்ளி விட்டுட்டு ஹீரோயினை வந்து வெளியே கூட்டிட்டு வந்துடுறான். இப்போ ஹீரோயினும் உட்காந்து பேசுறாங்க. ஹீரோயின் சொல்றாங்க நான் நைட்லாம் நல்லா தான் தூங்குறேன், ஆனா என்னமோ தெரியல காலைலாம் செம்மையா எனக்கு தூக்கம் வருதுன்னு சொல்லிட்டு ஹீரோ கிட்ட புலம்பிட்டு இருக்காங்க. ஹீரோக்கு தான் அதுக்கான ரீசன் தெரியுமே. மறுபடியும் இப்ப நைட் ஆயிடுது. இன்னைக்கு ஏதாவது அட்வென்ச்சரா பண்ணலாமான்னு சொல்லிட்டு அந்த பேய் நம்ம ஹீரோட்ட கேட்க நான் கூட வந்துட்டு இருக்கிறதே பெரிய அட்வென்ச்சர் தானமா எனக்குன்னு சொல்லிட்டு ஹீரோ மனசுல யோசிக்கிறான். இப்போ ஒருத்தவன் என்ன பண்றான், அந்த மாதிரி நான் செத்து போயிடுவேன்னு சொல்லிட்டு போலீஸ் எல்லாத்தையுமே வந்துட்டு மிரட்டிட்டு இருக்கேன். அப்ப அந்த பேய் ஓடி வந்து செத்து போகாதன்னு சொல்லுவாங்கன்னு பார்த்தா சீக்கிரமா செத்து போயிட்டு வந்துட்டு ஆவியா மாறுன்னு சொல்லிட்டு என்கரேஜ் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ இந்த ஆள் கீழே குதிக்கலன்னு சொல்லிட்டு கடுப்பை நம்ம ஹீரோயின் என்ன பண்றாங்க, ஓடி வந்து தண்ணியில குதிச்சிடுறாங்க. குதிச்சுட்டு வந்த உடனே நம்ம ஹீரோக்கு ஒண்ணுமே புரியல. ஹீரோவுமே குடுகுடுன்னு ஓடி வந்து தண்ணியில குதிச்சுட்டு ஹீரோயினை ட்ரை பண்றான் தேடுறதுக்கு. ஆனா அந்த இடம் ரொம்ப ஆழமா இருக்கறனால ரெஸ்கியூ டீம்னால ஒருத்தர் தான் காப்பாற்ற முடியுது நம்ம ஹீரோவை. அச்சோ ஹீரோயின் செத்து போயிட்டாங்களா அதானே கேக்குறீங்க? அதான் கிடையாது, நம்ம ஹீரோயினோட உடம்புல தான் பேய் இருக்கே. உள்நீச்சல் போட்டுக்கிட்டு அந்த பேய் இங்கிட்டும் அங்கிட்டும் போகுது. அங்க இருக்கவங்க எல்லாம் செம்மையா ஷாக் ஆயிடுறாங்க. ஏன் செத்து போகணும்னு நினைச்ச உடனே பீடியில வந்துட்டு என்ன பண்றான், அங்கிருந்து கிளம்பிடுறோம். ஏன்னா அது ரொம்ப ஆழமா இருக்கு. அங்க இருக்கவங்க எல்லாருமே ரொம்ப ஷாக்கிங்கா இருக்கு. இந்த நியூஸ் அப்படியே வந்து பாத்தீங்கன்னா வைரல் ஆயிடுது. காலையில டிவியில ஓடிட்டு இருக்க இதை நம்ம ஹீரோயினுடைய அப்பா பார்த்துட்டு டேய் என்னோட பொண்ணை பார்த்துக்க சொல்லி உன்னை சொன்னா என் பொண்ணு தண்ணியில குதிக்கிற அளவுக்கு நீ என்னடா பண்ணிட்டு இருந்தேன்னு சொல்லிட்டு ஹீரோ போட்டு அடின்னு வெளுத்துக்கிட்டு இருக்காங்க. ஆனா அந்த டைம் பார்த்து கரெக்டா நம்ம ஹீரோயின் வந்துடுறாங்க. ஹீரோயின் வந்ததுனால அதுக்கு மேல ஹீரோ அடிக்க முடியாது இல்லையா, ஏன்னா அடிச்சா ஹீரோயின் ரீசன் கேட்பாங்கன்றதுனால எதுவுமே இல்லைன்னு சொல்லிடுறாங்க.
அதுக்கப்புறமா இன்னைக்கு பேக்கரி கொஞ்சம் சீக்கிரமாக மூடிட்டதுனால ஹீரோயினுக்கு ரொம்ப போர் அடிக்குது. அதனால நம்ம ஹீரோ கூட சேர்ந்து படத்துக்கு போகிறாங்க. ஹீரோயினும் படம் பார்த்துட்டு இருக்க டைம் ஆக்சுவலி நம்ம ஹீரோயினுடைய கையை டச் பண்ணுறதுக்காக ட்ரை பண்ணுறான். டச்சும் பண்ணிடுறான். பிகாஸ் ஏன்னா நம்ம ஹீரோயினும் ரொம்ப பிடிச்சிருக்கு. அதான் பார்த்தோன்னே லவ் இட் ஃபர்ஸ்ட் சைட் இல்லையா. ஹீரோயினோட கையை டச் பண்ணிட்டு ஹீரோயினை பார்த்தா ஹீரோயின் அகைன் பேய மாறிடுறாங்க. காலையில் 2 மணி ஆயிடுது போல இருக்கு. இப்போ பேய மாறின நம்ம ஹீரோயின் தேட்டரில் இருக்க எல்லாரையுமே கலாய்ச்சி விட்டுட்டு எல்லாரோட பாப்கார்னையும் வாங்கி சாப்பிட்டுக்கிட்டு அங்கேருந்து நம்ம ஹீரோ கூப்பிட்டுட்டு வெளியே வந்து. ஸோ இப்போ நம்ம ஹீரோவா இங்கே பாருமா உன் பேர் என்ன தயவு செஞ்சு சொல்லிடேன் அப்படின்னு சொல்ல ஹீரோயின் போட்டு நம்ம ஹீரோ டார்ச்சர் பண்ணிக்கிட்டே இருக்கக்குள்ள அந்த இடத்துல ஒரு போஸ்டர் ஒன்று பார்க்குறாங்க. அது கடலுடைய போஸ்டர் மாதிரி இருக்கு. அந்த பேய்க்கு வந்துட்டு பீச்சுக்கு போகணும்னு ஆசைப்பல இருக்கு. ஆனால் நைட் டைமில் வந்துட்டு போக முடியாது இல்லையா. அதனால ஆனால் நம்ம ஹீரோயினுக்கு வந்துட்டு கூட்டிகிட்டு போகலான்னு சொல்லிட்டு பகல் நேரத்தில் நம்ம ஹீரோயினை கூப்பிட்டுக்கிட்டு சின்னதாக ஒரு ட்ரிப்பு மாதிரி நம்ம ஹீரோ பீச்சுக்கு வரான். ஸோ இப்படியே வந்துட்டு நைட் ஆகிடுது. மறுபடியும் நைட் ஆனோடனே மறுபடியும் அந்த பேய் வந்துடுது. இப்போ நம்ம ஹீரோவும் எப்படியும் அந்த பேய் கிட்ட அதோட பேரை கேட்டு எப்படியாவது அந்த பேயை விரட்டிடலான்னு ட்ரை பண்ணால் ஆனால் இந்த தடவை பேய்க்கு செம்ம கோவம் வந்துடுது. ஏன் என்னை எல்லாருமே வெறுக்கிறீங்க, நான் எல்லாரும் தூங்கினதுக்கு அப்புறமா தான் இந்த பாடிக்குள்ளே வரேன், அப்புறம் என்ன உங்களுக்கு என் கூட பிரச்சனைன்னு சொல்லிட்டு அந்த பேய் குடுகுடுன்னு சொல்லிட்டு ஓடுது பாருங்க. ஹீரோவும் பின்னாடி துரத்திட்டு போக ஒரு கார் வந்து நம்ம ஹீரோவை இடிச்சிடுது. ஆனால் அப்பவுமே நம்ம ஹீரோ எந்திரிச்சு குடுகுடுன்னு சொல்லிட்டு அந்த பேய் கிட்ட ஓடி வந்துடுறான். இப்போ அந்த பேய் பார்க்குது, அட பாவி இடிச்சு உனக்கு காலிலேருந்து ரத்தம் வந்துட்டு இருக்கு, நீ அப்போ கூட என்கிட்ட ஓடி வரியான்னு சொல்லிட்டு அந்த பேய்க்கு ஒரு மாதிரி ஆயிடுது. ஸோ இப்போ டக்குன்னு என்ன பண்ணுறாங்க, நம்ம பேய் நின்றுட ஹீரோ உடனே இங்கே பார் சார், நீ நானும் இதுக்கப்புறம் ஃப்ரெண்டாக இல்லை, உனக்கு என்ன இப்போ இந்த உலகத்தில் நீ சந்தோஷமாக வாழணும் அதுதானே சரிவான்னு சொல்லிட்டு ஹீரோ நிறைய காசுலாம் கொடுத்து நிறைய கேமிங் சென்டருக்குலாம் நைட்டில் ஓப்பனே ஆகாது, பட் இருந்தாலும் நிறைய கேமிங் சென்டருக்குலாம் அந்த பேயை கூட்டிகிட்டு போகிறான். பேய்க்கு பூனா பிடிக்காது, ஆனால் இந்த பேய்க்கு ரொம்ப பிடிக்கும் போல இருக்குது. ஃப்ளவர் ஷோக்கெலாம் நம்ம ஹீரோ கூட்டிகிட்டு போயிட்டு இருக்கான். அங்கே நிறைய ஃபோட்டோஸ்லாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஹீரோயினை எடுத்துக்கிட்டு இருக்க. அந்த பேய் ஒரு நல்ல ஃப்ரெண்டாக நம்ம ஹீரோவுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக மாறிக்கிட்டு இருக்குது. இதனால அந்த பேய் என்ன பண்ணுது, 3 மணி நேரம் பாடியில் இருக்கும் இல்லையா, அதனால அரை மணி நேரம் நம்ம ஹீரோக்காக டிஸ்கவுண்ட் போட்டுருது. ஐயோ இத்தனை வருஷமாக எங்களால் பண்ண முடியாதது நீ பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு ஹீரோயினோட அப்பாவும் வந்துட்டு செம்ம ஹாப்பியாக வராங்க. இது கொஞ்சம் மாடர்னான பேய் போல இருக்கு. பப்புக்கெல்லாம் நம்ம ஹீரோயினை நம்ம ஹீரோவை கூட்டிகிட்டு போகுது. ஹீரோவுமே நம்ம ஹீரோயினை கூப்பிட்டுட்டு பப்புக்கெல்லாம் வர மறுபடியும் அந்த மிஸ்டீரியஸான ஆளு நம்ம ஹீரோயினோட கையை பிடிக்க டக்குன்னு நம்ம ஹீரோ வந்து உதறி விட்டுட்டு ஐயோ என் கேர்ள் ஃப்ரெண்டோட கையை எதுக்கு அப்படிங்கிறேன்னு சொல்லிட்டு ஹீரோயினை அங்கேருந்து கூட்டிகிட்டு போக. ஆனால் இப்போ அந்த ஆள் அடுத்த நாள் காலையில் பேக்கரிக்குமே வந்துடும். ஹீரோக்கு ஒன்றுமே புரியல. ஆக்சுவலி என்னன்னா வந்துட்டு இவன் ஒரு டீமன் கேச்சர் போல இருக்கு. எல்லா டீமன்ஸையும் வந்துட்டு அடக்கி இவன் பவர்ஃபுல்லாக ஆகணுன்றதான் இவனுடைய ஆசை. ஸோ இப்போ என்னன்னா ஹீரோயின் அன்றைக்கி தண்ணியில் நீந்திருப்பாங்க இல்லையா, அதை இவன் பார்த்துருப்பான். அதுக்கப்புறமா நம்ம ஹீரோயினை இப்போ பப்புல வந்துட்டு கையை பிடிச்சி ஹீரோயினோட உடம்புக்குள்ளே டீமன் இருக்கிறத தெரிஞ்சிருப்பான். அதனால ஒரு பொண்ணை வந்துட்டு இவன் அரேஞ்ச் பண்ணி அந்த பொண்ணுடைய கையில் அடிப்பட்ட மாதிரி வந்துட்டு ஆக்டிங்கை போட்டு ஷூலேஸ் கண்டு இருக்கிற மாதிரி ஹீரோயின் முன்னாடி ஆக்ட் பண்ண ஹீரோயினுமே அந்த பொண்ணுக்கு ஷூலேஸ் கட்டி விட்டுட்டு கையில் ஒரு சாக்லேட்டையும் கொடுத்துட்டு போகிறா. ஹீரோயினுமே அந்த சாக்லேட்டை நம்பி சாப்பிட்டுறாங்க. அதுக்கப்புறமா தான் நம்ம ஹீரோக்கு டவுட் வருது, ஹீரோயினை இன்னும் காணும்னு சொல்லிட்டு ஹீரோ கொஞ்சம் ஸ்மார்ட் என்னன்னா 2 மணிக்கு மேலே பேயா இருக்கிற நம்ம ஹீரோயின் எங்கும் போயிடக்கூடாதுன்னு 2 மணிக்கு மட்டும் டெய்லி லொக்கேஷன் ஆன் பண்ணுற மாதிரி ஹீரோயினோட ஃபோனில் ஹீரோ செட் பண்ணியிருப்பான். ஸோ இப்போ ஹீரோயினை காணணுன்னே ஹீரோயினோட அப்பாவும் அதுக்கப்புறம் ஹீரோவும் ரொம்ப பதறிடுறாங்க. ஆனால் 2 மணி ஆனோடனே லொக்கேஷன் ஆன் ஆயிடுது. ஹீரோயினை தேடிட்டு வந்துட்டு இருக்கான். இந்த டீமன் கேச்சர் என்ன பண்ணா ஹீரோயினை போட்டு டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கான். ஸோ அந்த நேரம்னு பார்த்து ஏதோ ஹாரன் சவுண்ட் கேட்குது. டீமன் கேச்சர் திரும்பி பார்க்க நம்ம ஹீரோ தான் வந்துட்டு இருக்கான். இங்கே நம்ம ஹீரோயினால ஒன்றுமே முடியல. பிகாஸ் ஏன்னா அவன் ஏதோ மந்திரக்கட்டெல்லாம் போட்டு நம்ம ஹீரோயினை கட்டி வச்சிருக்கான். ஆனால் வந்து நம்ம ஹீரோ போட்டு டீமன் கேச்சர் புரட்டி எடுக்க. ஆனால் அப்பயுமே நம்ம ஹீரோ என்ன பண்ணா எழுந்து அந்த டீமன் கேச்சரை போட்டு சம்மடி அடிச்சுட்டு எப்படியோ நம்ம ஹீரோயினை காப்பாற்றி கூட்டிகிட்டு வர. இப்போ பேய்க்கே வந்துட்டு ஒரு மாதிரி கஷ்டமாயிடுது. இப்போ தான் அந்த பேய் தன்னோட கதையை சொல்ல ஆரம்பிக்குது. என்னன்னா அந்த பேய் வந்துட்டு சின்ன வயசுல இருந்திருக்கும். அப்போ அதுக்கு ஒரு நோய் வந்திருக்கும். அந்த நோயினால ஊர் மக்கள் எல்லாருமே பாதிக்கப்பட்டிருப்பாங்க. அதனால நம்ம ஹீரோயினுடைய ஃபேமிலி அதாவது மூதாதையர்கள் இருப்பாங்க இல்லையா, அவங்கெல்லாம் என்ன பண்ணுறாங்க, ஹீரோயினை சாகடிச்சு ஸோ வந்து என்ன பண்ணுறாங்க, ஒரு ஜாடியில் அதோடைய அஸ்தியெல்லாம் கரைச்சி ஒரு இடத்துல புதைச்சி வச்சிருப்பாங்க. ஊர் மக்கள் மேலேயுமே அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயினுடைய வந்துட்டு ஃபேமிலி மேலேயுமே அந்த பேய்க்கு செம போவோம். ஒரு நாள் ஹீரோயினுடைய பாட்டி என்ன பண்ணாங்க, அந்த ஜாடி அஸ்தி இருக்கிற ஜாடியை எடுத்துடுறாங்க. அதுக்கப்புறமா அந்த அஸ்தி இருக்கிற ஜாடி எடுத்த உடனே அந்த பொண்ணு அந்த பேய் இருக்கு இல்லையா, அந்த பேய் வந்துட்டு ஹீரோயினுடைய ஃபேமிலியில் இருக்க எல்லாத்தையுமே வந்துட்டு பொசஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்கு. டெய்லி நைட்டு ஹீரோயினோட ஃபேமிலியில் இருக்க எல்லா பொம்பளைங்களும் இந்த மாதிரி தான் கஷ்டப்படுவாங்க போல இருக்கு. இப்போ நம்ம ஹீரோயின் கஷ்டப்படுறாங்க. இது எல்லாத்தையுமே வந்துட்டு அந்த பேய் சொல்லிட்டு இருக்கு. எனக்கு ஒரு நோய் வந்து அது ஊர் ஃபுல்லாக பரவச்சுன்னா அதுக்கு நானா காரணம். இந்த மாதிரி நான் இந்த உடம்பை விட்டு போகணும்னா இந்த மாதிரி வந்துட்டு அந்த அஸ்தி இருக்கிற ஜாடி வேணும். அந்த ஜாடி மட்டும் இருந்துச்சுன்னா நான் இந்த உடம்பை விட்டு போயிடுறேன்னு சொல்லிட்டு கொஞ்சம் எமோஷனலாக ஹீரோ கிட்ட சொல்லிட்டு இருக்கேன். ஏன்னா ஹீரோ காப்பாத்தினாலையே அந்த பேயை, அதனால இதை சொல்ல டக்குன்னு நம்ம ஹீரோயினோட அப்பா கிட்ட போயிட்டு ஹீரோயினுடைய பாட்டி ஊரை பற்றி எல்லா டீட்டெயில்ஸையும் கேட்டுக்கிட்டு அந்த பாட்டியோடைய ஊருக்குமே போயிட்டு அந்த பாட்டியோடைய வீட்டை பார்த்தா அது பழஞ்சு போய் கிடக்குது. ஹீரோ இப்போ எல்லா இடத்துலையுமே அந்த அஸ்தியுடைய ஜாடியை தேடிட்டு இருக்கான். இன்னொரு பக்கம் நம்ம பேய் ஹீரோவை மிஸ் பண்ண ஆரம்பிச்சிடுது. ஸோ ரொம்ப அமைதியாக
அமைதியாக வந்துட்டு இருக்குது. இப்போல்லாம் கத்துறது இல்லை, அடாச்சகம் பண்ணுறது இல்லை, யாரையுமே டார்ச்சரும் பண்ணுறது இல்லை நைட்டில் வந்துச்சுன்னா. ஏன்னா அது ஹீரோக்கு ரொம்ப மிஸ் பண்ணது போல இருக்குது. ஏன்னா ஹீரோ கூட ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு இல்லையா அந்த பேய். இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோ 10 நாள் ஆயிடுச்சு போயிட்டு இனிமே அந்த ஜாடியை தான் தேடிட்டு இருக்கான். ஒரு நாள் ஒரு கல்லுக்கடியில் நம்ம ஹீரோக்கு அந்த ஜாடியுமே கிடைச்சிது. நம்ம ஹீரோ ரொம்ப ஹாப்பியாக வந்துட்டு அந்த ஜாடியை எடுத்துகிட்டு வந்துட்டு இருக்கா. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோயின் எப்பயுமே அந்த ஸ்கூல் பொண்ணுக்கு அந்த கேக்கை தர மாட்டாங்க இல்லையா, இந்த தடவை அந்த ஸ்கூல் பொண்ணுக்காக கேக்கை கூட விட்டுட்டு வந்துடுறாங்க. இப்போ நம்ம ஹீரோனோட அப்பா கேட்குறாங்க, என்னம்மா இப்போலாம் நீ ரொம்ப அமைதியாக இருக்க அப்படின்னு சொல்லி கேட்க, நான் ஹீரோ மிஸ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அந்த பேய் சொல்ல வர கரெக்டாக நம்ம ஹீரோ ஓடி வந்துடுறோம். ஓடி வந்து நம்ம என்ன பண்ணுறா, நம்ம பேயை தனியாக கூட்டிகிட்டு போயிட்டு இந்த மாதிரி நான் அந்த ஜாடியை கண்டுபிடிச்சிட்டேன்னு சொல்ல பேய்க்கு ஒரு மாதிரி ரொம்ப கஷ்டமாயிடுது. ஸோ உண்மையாவான்னு கேட்க, ஆமாம் உண்மையாகவே நான் அந்த ஜாடியை கண்டுபிடிச்சிட்டேன்னு சொல்ல பேய்க்கு ஒரு மாதிரி கஷ்டமாயிடுது. பட் ஆனால் நம்ம ஹீரோ இந்த இடத்துல ரொம்ப எமோஷனலாக பேசுகிறான். உன்னை இந்த இடத்துல இருந்து அனுப்பணுன்றதுக்காக நான் இதை சொல்லலை, ஏன்னா உன்னுடைய உலகம் இது கிடையாது, நீ உன்னுடைய உலகத்துக்கு போயிட்டு நீ சந்தோஷமாக இருக்கணும், எனக்கு அதுதான் ஆசை, நீ என்னோட ஃப்ரெண்ட் இல்லையான்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்ல, அவ்வளோதான் பேய் இப்போ தேமி அழ ஆரம்பிக்குது. பேய் அதோடைய பேரை தானாகவே அதோடைய பேரை நம்ம ஹீரோ கிட்ட சொல்லிடுது. இப்போ அந்த ஜாடியை ஓப்பன் பண்ணிட்டு நம்ம ஹீரோவும் அந்த பேயோடைய பேரை வந்துட்டு 3 தடவை கூப்பிட்டு அந்த ஜாடிக்குள்ளே போயிடுன்னு சொல்ல, குடுகுடுன்னு அந்த பேய் ஓடி வந்து ஹீரோவை கட்டி பிடிச்சிக்குமா. ஆக்சுவலி அந்த பேய்க்குமே நம்ம ஹீரோ மேலே லவ் வந்துருச்சு போல இருக்கு. இப்போ என்ன பண்ணுறது, ஸோ இப்போ அந்த பேயுமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நேரத்தில் நம்ம ஹீரோனோட பாடியிலேருந்து கிளம்பிடுது. இப்போ அடுத்த நாள் வந்துட்டு 2 மணி ஆகுது, அந்த பேயுமே வரல. இதனால நம்ம ஹீரோனோட அப்பா ரொம்ப ஹாப்பி ஆகிட்டு ஹீரோவுக்கு தேங்க்ஸ் சொல்கிறாங்க. அதுக்கு நம்ம ஹீரோயினுக்கு ஃபாரினில் போயிட்டு படிக்கணும்னு ஆசை இல்லையா, ஸோ ஹீரோயினுமே ஃபாரினுக்கு படிக்க போயிட்டாங்க. ஹீரோடைய காதல் ஒன் சைடாகவே பாவம் இருந்தது. ஹீரோவுமே டாட்டா காமிச்சு நம்ம ஹீரோயினுக்கு அனுப்பிச்சு விட்டுட்டு ஹீரோயினுடைய நினைப்பாவே நம்ம ஹீரோ சுத்திட்டு இருக்கான். ஆனா இந்த இடத்துல தான் ஒரு ட்விஸ்ட், நம்ம ஹீரோ மட்டும் ஹீரோயினை லவ் பண்ணல, ஹீரோயினும் தான். பிகாஸ் ஏன்னா ஒவ்வொரு டைமும் பகல் நேரத்துல நம்ம ஹீரோயின் ஹீரோ கூட இருக்கிறப்பெல்லாம் ஹீரோக்கே தெரியாம என்ஜாய் பண்ணியிருக்காங்க. ஊருக்கு போறப்பையும் கூட நான் படிப்பு முடிச்சுட்டு வந்தோடனே ஃபர்ஸ்ட் ஹீரோக்கு தான் கால் பண்ணுவேன்னு சொல்லிட்டு நினைச்சிட்டு தான் போயிருப்பாங்க. அதுக்கப்புறமா வந்துட்டு அந்த தியேட்டர்ல ஹீரோயினும் ஹீரோவை டச் பண்ணலான்னு சொல்லிட்டு பாக்குறாங்க. ஆனா அதுக்கப்புறம் தான் அந்த பேய் வந்திருக்கும். அதுக்கப்புறமா நம்ம ஹீரோயினுமே படிப்பு முடிச்சுட்டு வந்து ஃபர்ஸ்ட் ஃபோன் கால் நம்ம ஹீரோக்கு பண்ற மாதிரி காமிச்சு அப்படியே இந்த மூவி இதோட முடிக்கிறாங்க. மூவியோடைய கதை கொஞ்சம் கிரேசியாக இருக்கும். ஆக்சுவலி இந்த மூவியோடைய நேம் பிரிட்டி கிரேசி 2025 தான் ரிலீஸ் ஆனிச்சு. ஸோ தமிழ் டப்பில் இல்லை, இங்கிலீஷில் இருக்குது. போயிட்டு பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். டாடா பை, see you.